திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டன் ஜெர்மனிக்கு போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு செய்யாத திட்டங்களே இல்லை. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர போறதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1925 இன்னைக்கு வர பெரியாரோட கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தானே வழங்கப்பட்டது. கடல் கடந்து போயிட்டு பெரியாருக்கு செலவு வச்சது எந்த ஆட்சி காலத்துல தெரியுமா உங்களுக்கு? தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். ரிமெம்பர் தி மந்த் ஆஃப் செப்டம்பர் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் செப்டம்பர் மாதம் திராவிட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அரசியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்றாலும், முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றாலும், இன்னைக்கு லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சுயமரியாதை இயக்கத்தினோட 100ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை தலைமை தாங்கிறதுக்காக நமது தமிழக முதல்வர் அவங்க குடும்பத்தாரும் போயிருக்காங்க. இந்த விழாவோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுகளை தொட்டு இருக்கு. இது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை 100 ஆண்டு எடுத்துகிட்டு வர்றது. சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கத்தில் சொல்லப்பட்ட முக்கிய கோட்பாடுகள் அந்த 100 ஆண்டுகள் எடுத்துகிட்டு உலகம் பூரா பரப்புறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பெரியார் அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. ஸோ அதோட நீட்சியாக இன்னைக்கு பெரியாரை சிறப்பிக்கும் வகையில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டனில் பெரியாரோட சிலை திறப்பு மற்றும் பெரியார் எழுதின புத்தகங்களை வெளியிட போகிறாங்க. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா என்ன? தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பின்பற்றப்பட்ட மக்கள் அவங்களுக்கான கல்வி, சமயம் எல்லாத்துலேயும் அவங்க வாழ்வியல் மதசார்பு அவங்களுடைய வாழ்வியலுக்கான அனைத்து தேவைகளும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா சுயமரியாதை. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி, வேலைவாய்ப்பு இது எல்லாத்துலேயும் முன்னுரிமை கிடைக்கணும். யாருக்கு? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. அப்போது யார் தான் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய கோட்பாடு அப்படின்னா என்னென்னா, பார்ப்பன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு ஆகக்கூடாது, பெண்ணுரிமை, இந்த மாதிரி பல கோட்பாடு இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்குறது பார்ப்பன எதிர்ப்பு. ஏன் பார்ப்பன எதிர்ப்பு ஒரு முக்கியமான கோட்பாடாக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆதிக்க சாதியினர் அவங்க தான் எல்லாமே, அவங்களுக்கு கிடைக்கிற எதுவுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம். 1925 பெரியாரால் உருவாக்கப்பட்டது. இந்த சுயமரியாதை இயக்கம் அடுத்த கட்டமாக திராவிடர் கழகமாக மாறுது. திராவிடர் கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்படுது CN அண்ணாதுரை அவர்களால். திராவிட கழகத்திலேருந்து அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த 2 கட்சியை பிரிஞ்சிருச்சு. இவங்களோட கோர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சுயமரியாதை இயக்கத்தை ஒரு கோராக வச்சுட்டு தான் இருக்காங்க. திராவிட அரசியல், திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஒரு கோட்பாடாக வச்சு என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்கும்போது சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய கோட்பாடு என்ன? பார்ப்பன எதிர்ப்பு. பார்ப்பன எதிர்ப்பு மூலியமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். ஒரு காலத்தில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக முடியும், கோயிலுக்குள்ளே போக முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த சாதி ஏற்றத்தாழ்வை களையணும் அப்படின்றதுக்காக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி சாதியை ஒழிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா, பேருக்கு பின்னாடி இருக்க சாதி பெயர்களை நீக்கணும். அதை நீக்கியும் இப்போ இந்தியாவில் பல மாநிலத்தில் அதெல்லாம் செயல்படுத்த முடியல. பட் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி அதை ஒரு நல்ல வெற்றியை கண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. அதனோட நீட்சியாக சாலையோரம், அப்புறம் சாலையோட தெருக்கள், கவர்மெண்ட் அரசு ஆவணங்கள் இந்த ரிலேட்டடாக இருக்கிற இடத்துல சாதி பெயர்களை நீக்கினாங்க. இதை நீக்கி ஒரு தனிச்சட்டம் கொண்டு வந்து இதை நீக்கிட்டாங்க. ஸோ இதுவே திராவிட மாடலோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம வளர்ந்துட்டே வரோம் அப்படின்னு எப்படி கம்பேர் பண்ணுறோம்? இந்த சுயமரியாதை கொள்கையெல்லாம் பயன்படுத்தி வழி நடத்துறதுனால நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. அந்த பல மாநிலத்தில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு சிறந்த மாநிலமாகவே இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால இதன் மூலிமா மட்டும் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு இல்லை, இதன் மூலியமாகவும் வளர்ந்தோம் அப்படின்றது தான் இதோட கோர். திமுக
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள். பெரியார் இதை கொண்டு வர்ற காலகட்டத்தில் இந்த ஐயர் கிடையாது, சமஸ்கிருத மந்திரம் சொல்லி இந்த தாலி கட்ட நடைமுறை இது எதுவுமே பெரியார் விரும்பலை. ஸோ அதுக்காக சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்ற ஒரு இது எடுத்துகிட்டு வந்தார். இப்போது இந்த மாதிரி திருமணங்கள் தமிழ்நாட்டில் சராசரியாக நடந்துட்டு தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசோட முக்கியமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆணவ கொலைகள் தடுக்கப்படுகிறது. பெண்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு இப்படின்னு சொல்கிற காலம் போயிட்டு இப்போ பெண்கள் கண்டிப்பாக படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இந்தியாவில் பல மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் படிச்சிருக்காங்க, நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மூலியமா மட்டும்தான் நடந்தது. இதுக்கான விதை அன்னைக்கு பெரியார் போட்டது. அதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்மளால வந்து ஓரளவு சீராக போயிட்டு இருக்கும். சுயமரியாதை திருமணங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்களால் சட்டமாக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த கலைஞர், அவருக்கு பின்னாடி வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவர்களாலும் இத்திருமணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆண்டுக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 திருமணங்கள் இது மூலிமா நடந்துட்டு தான் வருது. இதுக்கான பல சலுகைகளும் அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. கலைஞர் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது பெரிய விஷயமா எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, அது மாத்திரம் இல்லை உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் எவ்வளோ பெண்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக திகழ்ந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்ந்துட்டு இருக்கு. அதனால தான் இங்கிலாந்தில் இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாருக்கான உருவச்சிலை திறப்பு புத்தக வெளியீட்டு விழா இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களோட விடுதலை அப்படின்றது பெண்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கிறது தான் அப்படின்னு பெரியார் சொல்றார். அது மூலியமா திராவிட மாடல் அரசில் வந்த கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னாடி வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பெண்களுக்கான பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு புதுமை பெண்கள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா அனைத்து பெண்களும் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. இலவச பேருந்து, மகளிருக்கான இலவச பேருந்து. அது மாத்திரம் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலிமா நிறைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான கடன், வட்டி தொகை கம்மி பண்ணுறது, இதுக்கான கைடன்ஸ் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற நிறைய ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விமென்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு விதவை மறுமண சட்டம் அன்னைக்கு பெரியாரால் எடுத்துகிட்டு வரப்பட்டது. அதாவது கணவர் இறந்துட்டாங்கன்னா பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும், இல்லை உடன்கட்டை ஏறணும். இந்த வழக்கெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தது. அதை மாற்றணும். பெண்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற பழமொழி உண்மைதான். அது மூலிமா இப்போ அந்த ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பெண்கள் இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்யலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு அன்றைக்கி பெரியார் எடுத்துகிட்டு வந்தார். விதவைகள் மறுமண சட்டம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்துக்கே தமிழகம் ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக செயல்படுது. ஸோ இதுதான் திராவிட மாடலோட முக்கியமான வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.